எங்கெங்கயோ போன விழுவுது. இங்க ஒரு இலை விழுவ மாட்டேங்குது. சாணியா ஏண்டி சும்மா கத்திட்டு கிடக்குற? கத்தாம என்ன பண்ண சொல்ற? கேஸ் தீந்து எவ்வளவு நாள் ஆகுது. அத வாங்கி தர வக்கில்ல. அவன் அது இதுன்னு வாங்கி வச்சு எப்படி எல்லாம் வாழ்றாங்க. ஆனா இங்க நாத்தனா இல்ல, மாமியா கொடுமை இல்ல. ஒரே பையனை சொல்லி இந்த சுடுகாட்டுல வந்து புதைச்சான் பாரு எங்க அப்பன். அவனை விளக்க மாத்து கட்டையிலேயே அடிக்கணும். என்னடி பண்ண சொல்ற? காட்டுல வர வருமானம் போற முட்டு வலிக்கே பத்த மாட்டேங்குது. இதுக்குதான் எங்க அப்பா சொன்னா, எல்லா சொத்தையும் வித்துட்டு வந்துரு, ஏதாவது தொழில் பண்ணி படிச்சுக்கலான்னு. நீ கேட்டாதானே? நான் என்னடி பண்ணுவேன்? எல்லா சொத்தையும் எங்க அப்பன் பேர்ல இருக்குது. வித்து கொடுத்தா தானே? அதுக்கு நான் இங்க ஆயுஸ்க்கும் கடந்து சாகணுமா? உங்க அப்பனை புதைக்கிற வரைக்கும் என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. பொறுத்துதான் ஆகணும், வேற வழி இல்ல. உனக்கு வேணா வழி இல்லைன்னு சொல்லு, எனக்கு என்ன தலையெழுத்தா? என்ன ராணி மாதிரி பாத்துக்க எங்க அம்மா வீடு இருக்கு. இந்த தரித்திரம் பிடிச்ச வாழ்க்கை வாழ எனக்கு ஒன்னும் அவசியம் கிடையாது. இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ஏண்டி நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? அப்படியா ராசா? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். நீ இங்கே இருந்து ராத்திரி உங்க அப்பனை கட்டி பிடிச்சு படுத்துக்கோ, ரொம்ப நல்லா இருக்கும். முடிவா என்னடி சொல்ற? நான் வேணும்னா என் கூட வா, இல்லைன்னா இங்கே கடந்து சாவு. என்னடி பேச்சு பேசுற? எங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா என்ன வளர்த்தி ஆளாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. வயசான காலத்துல அம்போன்னு விட்டுட்டு வர சொல்றியா? அதுவும் இல்லாம உன் பேச்ச கேட்டு பின்னாடி வந்தா 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்க. நீ நல்ல பேர் வாங்கறதுக்கு நான் வாய்க்கரிசி போட்டுக்கணுமா? சரி வந்து தொலைக்கிற, ஒரு அடியா திறக்காத. என்ன பண்ணி தொலையட்டும், எல்லாம் விதிப்படி நடக்கட்டும். அப்பா நீ எதுவும் சொல்ல வேண்டாம். உன் பொண்டாட்டி பேசலன்னா நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். தம்பி, மாமச்சனை வீட்டுக்கு போனீங்கன்னா மானங்கிட்ட போல பார்த்தான் போவோம். அப்பா அது வந்து நான் என்ன சொல்றேன்னா, சரி நீ என்ன பண்ணுறது பாவம், போய் இருந்து பாரு, பட்டா தானே உனக்கு புரியும். சரிப்பா நான் போயிட்டு வரேன். தம்பி, நான் சொல்கிறத ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்க. என்னைக்கு உச்சி பொழுது அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு உனக்கு நிலைமை வருது, அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடு. அதுக்கு மேலே நீ அங்கே இருக்க வேண்டாம். மறுபடியும் உன்னை நான் பார்க்கறதுக்கு இருப்பேனா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. பார்த்து பத்திரமா பொழைச்சிக்க. செங்கோடனா, என்ன
காத்தால கட்டில் போட்டு படுத்துக்கிட்டியா? வேற வந்து உக்காருவா. ஸோ அப்பா இறங்கும் பொழுது வந்தும் வேக்காடு குறையிலையே. ஆமா, எங்க பையனையும் மறுமொழியும் 4-5 நாளா காணோம். வழக்கம் போல தான் காட்டை விற்க கொடுக்க சொல்லி ஒரே சண்டை. அதுக்கு பையன் என்ன சொல்றான்? அவன் என்ன சொல்லுவான், பெத்த அப்பன்னு பாப்பானா கட்டண பொண்டாட்டின்னு பாப்பானா? எதுக்கு செங்கோடன காலம் பூரா வீட்டு ஓரியாட்டம் பண்ணிக்கிட்டு எப்படியோ போகணும் வித்து கொடுத்து தொலைச்சிட வேண்டியதானே. என்னைக்கு இருந்தாலும் எல்லாம் அவனுக்கு தானே. நீ சொல்றதெல்லாம் சரிதான். போகும்போது நான் என்ன தலையிலே தூக்கி வச்சுட்டு போறேன்? எல்லாம் அவனுக்கு தானே சம்பாரிச்சு வச்சேன். நீயே சொல்லு, எத்தனை பேர் மாமச்சன்முட்டுக்கு சொத்தை வித்துக்கிட்டு போனாங்க. அவங்க கெதியெல்லாம் என்ன ஆச்சுன்னு உனக்கே தெரியுமில்ல. எல்லாத்தையும் பிடுங்கிட்டு அம்போன்னு துரத்தி விட்டா ஏமவன் தானே தெருவில் நிற்கணும். என் வீட்டு பொம்பளை போனப்போவே நான் அப்போவே போய் சேர்ந்துருப்பேன். அப்படி நான் போயிட்டா என் பையனில் அனாதையாக நிற்பான். அதனால தானே நான் இவ்வளோ நாளாக உசுரை கையில் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் சரிதான். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் புரியலையே. இதுக்கு தான் சொந்த பந்தம் பார்த்து பொண்ணு எடுக்கிறதும் கொடுக்கறதும் ஒரு சம்பிரதாயம் வச்சுருந்தாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணோம், புது சொந்தம் பார்த்து போனால் இப்படி தான் நடக்கும். வாடா மல்லின்னு கொண்டாந்து வச்சேன். இப்படி கள்ளி செடியாக மாறுமுன்னு நான் என்ன கனவா கண்டேன்? என்னத்தை படிச்சாங்களோ தெரியல. இப்படி விளையிற பூமியெல்லாம் ஒரு பக்கமாக வித்துவிட்டு கடைசியில் சோத்துக்கு என்ன பண்ணுவான்னு புரியல. என்னமோ பண்ணட்டும், அதுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? நாம் ஏதோ நம்ம மூச்சு இருக்கிற வரைக்கும் சொத்தை காப்பாற்றி வைப்போம். அதுக்கப்புறமா நாம் என்ன முழிச்சா பார்த்துக்கிட்டு இருக்க போகிறோம். அதுவும் சரிதான். சரி, கவலைப்படாத செங்கோடுனா, ஒரு 4-5 நாயக்காரங்களை வச்சு பேசி பார்க்கலாம். பொழுது வேற இறங்குது. ஆட்டோ ஓட்டிட்டு வந்து பட்டியல் அடைக்கணும். நான் போய் பட்டியல் அடைச்சிட்டு அப்புறமா வந்து பார்க்குறேன். ஆ, நீ சாப்பிட்டே கோகிலா? நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்.
கோகிலா, சாப்பாடு எடுத்து வை. இன்னும் சாப்பாடு செய்யல. சாப்பாடு செய்யலையா? ஏன்? அதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. நீ போய் காட்டுல வேலை பாரு, செஞ்சு கொண்டு வரேன். மானூறு ஓடையினே மானூறு ஓடையினே என்ன பெத்தப்பா மல்லியப்பு பூத்திருக்க ஆழமல காட்டுக்குள்ள ஆழமல காட்டுக்குள்ள என்ன பெத்தப்பா தங்கரடி காயிருக்க இந்த மல்லியப்பு கண்மறைய மல்லியப்பு கண்மறைய என்ன பெத்த அப்பா தங்கரடி தானுறங்க அந்த அக்கா சோறு கொடுத்து விட்டுச்சே. அங்க வரப்பு மேலேயே வச்சுட்டு போக குட்டியா. பெத்த மனம் துடி துடிக்க பெத்த மனம் துடி துடிக்க என்ன பெத்த அப்பா உனக்கு பரலோகம் பாய் விரிக்க உச்சி வெய்ய நேரத்தில உச்சி வெய்ய நேரத்தில என்ன பெத்த அப்பா உன் வேணியெல்லாம் பூமணக்க அந்த பூமணக்கும் மேனியிலே பூமணக்கும் மேனியிலே என்ன பெத்த அப்பா உலகம் பூந்ததென்ன
மனசுல வச்சுக்க. என்னைக்கு உச்சி பொழுது அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு உனக்கு நிலைமை வருது, அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடு. வந்து வாக்கரிச்சு போடுவேன்னு வாக்கரிச்சு போடுவேன்னு என்ன பெத்த அப்பா நீ திறந்த வாய மூடலியோ. நீ கண்ணுக்குள்ள உசர வச்சு என்ன பெத்த அப்பா மவனை காண துடிக்கிறியோ. செவ்வரளி பூவுள்ள என்ன பெத்த அப்பா சேதி சொல்ல யாரும் இல்ல. மறுபடியும் உன்னை நான் பார்க்கறதுக்கு இருப்பேனா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. பார்த்து பத்திரமா போச்சு. அப்பா அப்பா